projectile motion வந்து JPVக்கு சம் பண்ணலாம் பாருங்க. The maximum range of a bullet fired from a toy pistol mounted on a car at rest is 40 meter சொல்லியிருக்காங்க. What will be the acute angle of inclination of the pistol for maximum range when the car is moving in a direction of firing with uniform velocity 20 meter per second on a horizontal surface சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் 40 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? யூ ஸ்கொயர் சைன் 2θ சைன் 2θ 1 போட்டோம்னா பை ஜி போட்டோம்னா ரேஞ்ச் வந்து 40 ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை ஜி வந்து 10 போட்டோம்னா அப்போ யூ ஸ்கொயர் ஈக்குவல் 40 × 10 400 வந்துடுது. அப்போ யூ இஸ் ஈக்குவல் எவ்வளோ வந்துடுது? 20 வருது. 20 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் அப்படி பண்ணுறோம். அப்போது இதுக்கு இந்த ஆங்கிள் வந்து தீட்டா இருக்குது. அதாவது எவ்வளோ ஆங்கிளில் மவுண்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 20 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி வர சொல்லுங்கள் 20 cos θ, வெர்டிகல் வெலாசிட்டி 20 sin θன்னு வந்துடுது. கரெக்டுங்களா? இப்போ கார் வந்து அதே டைரக்ஷனில் 20 போகிறதுனால அப்போ எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி என்ன வரும்னு சொல்லுங்கள்? 20 cos θ ப்ளஸ் 20ன்னு வந்துடும். அப்போ 20 × 1 + cos θ தான் ஹாரிசான்டல் வெலாசிட்டி. வெர்டிகல் வெலாசிட்டி என்ன வருது? u sin θ. அப்போ 20 sin θ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? horizontal velocity into time of flight. horizontal velocity என்ன கொடுத்துருக்காங்க? 20 × 1 + cos θன்னு இருக்கு. கரெக்டுங்களா? இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னது? 2u sin θ by g. 2u எவ்வளோ? 20 sin θ by gன்னு போட்டுக்கிட்டோம்னா 10 போட்டோம்னா 0 0 கேன்சல் ஆகிடுது. 2 × 2 4 4 × 20 80. அப்போ ரேஞ்ச் என்ன வருது பாருங்க? 80 × 1 + cos θ into sin θ வருது. அப்போ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா இந்த 1 + cos θ into sin θ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம சும்மா ஒரு y is equal to 1 sin θ into cos θ, sin θ into 1 sin θன்னு வச்சுட்டு sin θ into cos θ sin θ cos θன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? sin θ into cos θன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும்னா y மேக்ஸிமமாக இருக்கணும். அப்படின்னா dy/dx is equal dθ equal to 0ன்னு போட்டுக்கணும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ sin θ into sin θ plus sin θ cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos θ வந்துடுது. ப்ளஸ் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா cos θ வச்சுட்டு sin θ டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos θ, ஸோ cos ஸ்கொயர் θ. அடுத்து இந்த sin θ வச்சுட்டு cos θ பண்ணால் மைனஸ் sin θ வரும். அப்போ மைனஸ் sin ஸ்கொயர் θ வந்துடுது. இப்போ cos ஸ்கொயர் θ மைனஸ் sin ஸ்கொயர் θ இது ஈக்குவல் டு 0 பண்ணும்ப்பா. cos ஸ்கொயர் θ மைனஸ் sin ஸ்கொயர் θ வந்து cos 2θ. சரிங்களா? அப்போ cos θ ப்ளஸ் cos 2θ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடுது? 0 வந்துடுது. cos 2θக்கு என்ன ஃபார்முலா? cos θ ப்ளஸ் cos 2θக்கு வந்து 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ cos θ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா cos ஸ்கொயர் θ x² வரும். அப்போ 2x² ப்ளஸ் x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 வந்துடுது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மைனஸ் 4ac அப்படின்னு போட்டுடலாம் பை 2a வந்து 4. அப்போ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து மைனஸ் இது 8 -8 மைனஸ் வந்து +8 1 + 8 வந்து 9 √9 வந்து 3/4. அப்போ எப்படி போடலாம்? -4/4 போடலாம், இல்லைன்னா 2/4ன்னு போடலாம். ஆர் கரெக்டாக? இது -1 வராது. 2/4 1/2, ஸோ 1/2 தான் எடுக்கணும். அப்போ எக்ஸ் வந்து என்னது? cos θ. அப்போ cos θ = 1/2, ஸோ θ = 60 டிகிரி பா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா θ வந்து 60 டிகிரி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A ball projected from the ground at an angle 45 degree just clears a wall in front. If point of projection 4 meter from the foot of the wall and ball strikes the ground at a distance 6 meter on the other side of the wall. The height of the wall கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா θ ஆங்கிளில் இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லைங்களா? ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா y = tan θ into x into 1 - x/r. இதுதான் வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன். அப்போ y தான் ஹைட்டு. tan θ வந்து tan 45 1ன்னு போட்டு x வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. into 1 - x 4/r எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த x 4 சொல்லியிருக்காங்க. அதர் சைடு வந்து 6ன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால 4 + 6 எவ்வளோ வரும்? 10 வரும். அப்போ 10ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன வருது? 4 × 1 - 4/10 என்ன வரும்? 6/10 வரும். ஸோ 4 × 6 24, 24/10 வருது. 24/10 வந்து 2.4 மீட்டர்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A boy can throw a stone up to a maximum height of 10 meter. The maximum horizontal distance that the boy can throw the same stone up to will be கேட்டிருக்காங்க.
மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இந்த ஹைட்டே மேக்ஸிமம் இருக்குன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ h வந்து எவ்வளோ 10ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மேக்ஸிமம் 10 ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை 2g, 2 இன்ட்டு 10ன்னு போட்டிங்கன்னா அப்போ u ஸ்கொயர் என்ன வந்துடும், இந்த இது 2 இன்ட்டு 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 200 ஆயிடுது. இப்போ மேக்ஸிமம் ரேஞ்சு கேட்குறாங்க. ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை g, சைன் 2 தீட்டா 1 போட்டுங்க, ஏன்னா ரேஞ்ச் மேக்ஸிமம் வேணும். u ஸ்கொயர் தான் நமக்கு என்ன கிடச்சிருச்சு 200 டிவைட் பை g 10 போட்டுங்க, 0 0 கேன்சல், ஸோ 20 மீட்டர். ஸோ 20 மீட்டர் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A water fountain on the ground sprinkles water all around it. If the speed of the water coming out of the fountain is v, the total area around the fountain that gets wet is கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லா டைரக்ஷன்லையும் ஃபயர் பண்ணணும்னா வெலாசிட்டி வீல போனால், அப்போ இப்படி வந்து விழும் இல்லையா, விழும்போது ஒரு சர்க்கிளில் விழு எல்லாமே. இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு போட்டுக்கணும். மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை g, சைன் 2 தீட்டா 1ன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு பை g போட்டுடலாம். இப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து u ஸ்கொயர் பை g தெரியும், அது ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. அப்போ பை இன்ட்டு u ஸ்கொயர் பை u ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டால் 4 பை g ஸ்கொயர். அப்போது பை velocity power 4 by g square is the correct answer. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A projectile can have a same range or for two angles of projection if t1 and t2 be the time of flights in the two cases, then the product of time of flights is proportional to கேட்டிருக்காங்க. சேம் ரேஞ்ச் வேணும்னா ஒன்று வந்து தீட்டா ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும், 90 மைனஸ் தீட்டாவில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்போ t1க்கு என்ன வரும்னு சொல்லுங்க, 2u sin தீட்டா பை ஜின்னு வந்துடுதா. t2க்கு என்ன வந்துடுது சொல்லுங்க, 2u sin 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ்டா பை ஜி போகணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா t1 இன்ட்டு t2 ஈக்குவல் என்ன வருது, 2 இன்ட்டு 2 4 u இன்ட்டு u ஸ்கொயர் sin தீட்டா இன்ட்டு காஸ்டா sin தீட்டா காஸ் தீட்டான்னு போட்டுட்டு பை என்ன போட்டோம், g இன்ட்டு ஜி ஸ்கொயர் போட்டால் ஒரு பை ஜி போட்டுங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஒரு 2ல் மல்டிப்ளை பண்ணி 2ல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2 4 கேன்சல் பண்ணால் 2 வருது. 2 sin தீட்டா காஸ்டா தான் என்ன வருது, sin 2 theta. அப்படின்னா t1 into t2 equal to இந்த 2 இருக்கு இல்லையா, 2 into u square sin 2 theta by ஒரு g, இன்னொரு g இங்கே போட்டுறேன். இந்த u square sin 2 theta g தான் என்னது, ரேஞ்ச் r. அப்போ 2g by r வருதா, சரி 2r by g ன்னு வருதா. அப்போ t1 into t2 directly proportional to r. அப்போ t1 into t2 is directly proportional to r. First option correct. First option வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா.